Times, your daily dose of cartoon fun. என்ன பப்பு, என்னாச்சு? ஏன் கார்ட கீழே போட்ட? இல்ல கண்மணி, பயங்கரமான ஒரு பெரிய மிருகம் வந்திருக்கு. இதுவா? இது பயங்கரம்னு சொல்றதோட கம்பீரம்னு சொல்றதுதான் கரெக்டா இருக்கும். ஆமா, இது பேர் என்ன? இதுதான் சிங்கம்னு சொல்லுவாங்க சிட்டி. அப்படியா? சிங்கம் என்னவெல்லாம் பண்ணும்? என்கிட்ட கேட்டா வா, அதுகிட்டே கேக்கலாம். சிங்கம் 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 நாங்க காட்டுக்கு ராஜா தானே, ஆனாலும் பிடிச்சது சமவெளிதான். சின்ன வயதிலிருந்து பயிற்சியை எடுப்போம், பெரிய சிங்கம் போலவே கர்ஜிக்கத்தான். கூட்டு குடும்பமாகவே நாங்க இருப்போம், எங்களுக்கு காவலாளி அப்பா சிங்கம்தான். நாங்க மொத்தம் இருக்கிறோம் 8 வகையே, புலிக்கு அடுத்த பெரிய பூனை நாங்க மட்டும்தான். நீச்சல் கூட நல்லா தெரியுமே, மரம் ஏறுவது சிரமம் இல்லையே. பிடரி முடி நிறைய இருக்கும், அப்பாவுக்கு சூப்பராக தானே இருக்கும். சிங்கம் நாங்க காட்டுக்கு ராஜா, நாளும் இப்பதான் ஆகிவிட்டோம் கொஞ்சம் தான். வேட்டையாடி வேகமாக அழிஞ்சிட்டு வாரோ, கண் போல காப்பது உங்க கடமைதான். கண்மணி அக்கா, சிங்கங்களை பத்தி சிங்கக்குட்டி நிறைய சொல்லுச்சு. அத பத்தி இன்னும் சொல்ல. சிட்டி, சிங்கம் கர்ஜிச்சுன்னா அந்த சத்தம் 8 கிலோமீட்டர் தாண்டி கூட கேக்கும். அது மட்டும் இல்ல, அத காட்டுக்கு ராஜான்னு சொன்னாலும் அது பரந்த சமவெளியில தான் வாழும். அப்படியா சங்கதி? இவ்வளவு நாள் இது தெரியாம போச்சே. இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டியே. சிங்கத்தை பத்தி நான் இப்ப கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல தயாரா? சின்ன வயசுல இருந்து எதற்காக பயிற்சி எடுத்துக்க வேணும்னு குட்டி சிங்கம் சொன்னது? அல்லது ஆண் சிங்கத்துக்கு அழகையும் கம்பீரத்தையும் தருவது எது? நீங்க கண்டிப்பா கவனிச்சிருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னா கீழே உள்ள கமெண்ட்ஸ்ல உங்க பதில மறக்காம பதிவு பண்ணுங்க.